ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்வதூலகுலவாரிதி பூர்ணச்சந்திரம் வாதூலவேங்கடகுருத்தமபுத்திரரத்னம் ஸ்ரீசைலதேசிக கிருபாப்த சமஸ்தபோதம் ராமானுஜார்ய குருவர்யமஹம் பிரபத்யே. ஸ்ரீவேங்கடாரியதனயம் தத்பாதகமலாஸ்ரயம் வாதூலான்னவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. நீலாதுங்கஸ்தனகிரி தடி சுத்த முக்தோப்தியகிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் யா பலாகிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹா. திருப்பாவையினுடைய 4வது பாசுரம் ஆழிமழை கண்ணா. சென்ற பாசுரங்கள்ல எப்படி பண்ண ஆண்டாள் வைகுந்தநாதனாக திருப்பார்கடலில் சயனித்திருக்கக்கூடிய எம்பெருமானை பாடினாள். அடுத்ததாக ஓங்கி உலகளந்தவனாக வாமனமூர்த்தியை போற்றினாள். அது மட்டும் இல்ல, போன பாசுரத்துல நாம சங்கீர்த்தனத்தை பத்தி சொன்னான். பரமன் அடிபாடி ஓங்கி உலகளந்தவன் உத்தமனுடைய பேர் பாடி, அப்போ நாம சங்கீர்த்தனத்தினுடைய உயர்வை பற்றி அழகாக தெரிவித்தால் தன்னுடைய 3வது பாசுரத்தில். இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணதுனால பலன் கிடைச்சது. என்ன பலன் கிடைச்சது? வருணதேவன் சென்ற பாசுரத்திலே என்ன சொன்னா? மாதம் மும்மாறி பெய்து, மாசம் 3 தடவை மழை பெய்யணும், விட்டு மழை பெய்யணும் நிக்கணும், மழை பெய்யணும் நிக்கணும் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் கிட்ட வேண்டினா. அதற்காக நாம சங்கீர்த்தனம் அவனுடைய பேரை பாடினால் அது பேர் எம்பெருமானை விட பலம் பொருந்தியது அப்படிங்கிறதையும் சொன்னான். அப்போ வருணதேவன் பார்த்தான், அச்சோ ஆண்டாள் சொல்றாளே, அது இல்லாம ஆண்டாளுக்கு உட்பட்டவனாக எம்பெருமான் இருக்கின்றானே. கண்ணன் எம்பெருமான் ஆண்டாள் சொன்னா கேட்கிற மாதிரி இருக்கான், ஆண்டாளுக்கு கையாளாக இருக்கின்றான். அப்போ அந்த அடியார்கள் சொல்லக்கூடியத நானும் கேட்கணும் இல்லையா? கேட்டாதானே எம்பெருமானுக்கு உகப்பு. அதுதான் இந்த பாடல்லையும் சொல்றான். யார் மகிழ வேண்டும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காக செய்ய வேண்டும். எப்படி ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய பர்த்தாவினுடைய உகப்புக்காக காரியங்களை செய்கின்றாளோ, அந்த மாதிரி நாம் எல்லாம் யார்? ஸ்திரீ. பர்த்தா, நம்முடைய பர்த்தா எம்பெருமான், அவனுடைய உகப்புக்காக அவனுடைய முகமலர்ச்சிக்காக செய்ய வேணும். அப்போ ஆண்டாளுக்கு கையாளாக இருக்கின்றான் எம்பெருமான். அப்போ எம்பெருமானுடைய முகப்புக்கு ஆளாகணும்னா இந்த வருணதேவன் என்ன பண்ணணும்? அந்த அடியவர்களுடைய உகப்பிற்கு அடியவர்கள் உகந்தால் எம்பெருமானும் உகக்கப் போகின்றான். அதனாலதான் என்ன பண்ணானா, வருணதேவன் வேகமாக ஆண்டாளுக்கு முன்னாடி நிக்கிறான். என்ன சொன்னான்? ஆண்டாள் கேட்கிறான், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். மதம் மும்மாறி பெய்யணும்னு கேட்டீங்களே, பெஞ்சுடுவா அப்படின்னு கேட்கிறான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அழகாக கையாளுகின்றாள். அது என்னன்றத இப்போ பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பகவத் சம்பந்தம் இருக்கின்றதோ அப்ப என்ன பண்றாலும் தேவதைகள்லாம் அவளுக்கு அடிமை தொழில் புரியணும் அப்படின்றாங்க. எதுக்காகன்னா எம்பெருமானுடைய உகப்புக்காக. அதுதான் இங்க என்ன சொல்றா, சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தி அப்படிங்கிற அந்த வாக்கியமும், எஸ்வைவம் பிராமணோ வித்யா தஸ்ய தேவா அசன்வசே. ஒரு பிரம்மஞானி ஒருவன் இதெல்லாம் உணர்ந்துட்டான்னா என்ன பண்றதா, எல்லா தேவர்களும் அவனுக்கு வசப்படுகின்றார்கள் அப்படின்றத இந்த வேத வாக்கியங்கள் அழகாக குறிப்பிடுகின்றது. அந்த வேத வாக்கியங்களை கொண்டு நாமும் அதை அர்த்தத்தினை அழகாக உணரலாம். யமதர்மராஜன், யமன் தனது பாசத்தை கையில கொண்டு இருக்கான், பாசக்கயிறு. அந்த தூதர்களிடம் என்ன சொல்றானா, மதுசூதனை யாரெல்லாம் எம்பெருமானை சரணமடைந்தவர்களை போய் பார்த்து, ஏற்கனவே அஜாமிலன் சரித்திரத்திலே பார்த்திருப்போம். என்ன பண்ணா, எம்பெருமானை சரணடைந்தவர்கள்லாம் போயிட்டு நீ எதுவுமே பேசாதே, நான் யாருன்னா எல்லாருக்கும் பிரபு. யமதர்மன், நான் பிரபு. யாருக்கு பிரபு? மற்றவர்களுக்கு தான் பிரபு, வைஷ்ணவர்களுக்கு அல்ல அப்படிங்கிறத பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகமன் என்று நாம் வைஷ்ணவானாம் அப்படிங்கிற அந்த வாக்கியத்துல அழகா அந்த யமன் சொல்லுகின்றானாம். இதுதானே திருமழிசை பிரான் அழகா சொல்றார்.
திறம்பேன்மின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழாம் ஆந்தர் இறைஞ்சியும் சதுரவாய் போதுவின்கள் என்னான். அதாவது அவன் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. அவன் என்ன பண்றான், வைஷ்ணவர்கள் கிட்ட மட்டும் போயிடாத, நான் அவளுக்கெல்லாம் பிரபு கிடையாது, நான் என்ன மற்றவர்களுக்குத்தான் பிரபு அப்படின்றத சொல்றான் யமன். யமனானவன் எப்படி இருக்கான்னா யஜ்ஞவராகஸ்வரூபியான எம்பெருமான். அவன் யார், அளவற்ற தேஜஸை உடையவன். அந்த எம்பெருமான யாரெல்லாம் நமஸ்கரிக்கின்றார்களோ, நாராயணனை யாரெல்லாம் நமஸ்கரிக்கின்றார்களோ அவர்களை பார்த்து என்ன பண்றானா யமன், இடைவிடாம நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கானா. அதுதான் இந்த வாக்கியம் சொல்றது, தஸ்ய யஜ்ஞ வராகஸ்ய விஷ்ணோரமித தேஜசகா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாம் அபி நமோ நமஹா. அப்படி அவன் இடைவிடாம பண்ணிட்டே இருக்கான். எம்பெருமானுக்கு ஒரு தடவை நமஸ்கரிச்சாவே போறோம், ஆனா அவர்களுடைய அடியார்களை சேவிக்கணும், இடைவிடாமல் சேவிக்கணும் அப்படின்றத அந்த யமனே சொல்றான். அடியார்களை நிறைய சேவி அப்படின்னா நானும் அந்த மாதிரிதான் சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இங்க யமன் சொல்லுகின்றான். இதுதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதேன்னு சொல்றார். சரி, அந்த ஆழ்வார் தான் சொல்ற. பொய்கை ஆழ்வார் என்ன சொல்றார், அவந்தமர் எவ்வினையராகிடும் எங்கோ நமந்தமரே என்னொழிவதல்லால் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர். திருமங்கை ஆழ்வார் வள்ளலே உந்தமர்க்கென்னும் நமந்தமர் கள்ளர் போல் அப்படின்னு இந்த இந்த வாக்கியங்கள் எல்லாம் ஆழ்வார்களும் அழகாக கையாளுகின்றார்கள். ஒரு தடவை கூறத்தாழ்வான பார்த்து ஒரு சிலர் கேட்டாராம், சுவாமி மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்தேன்னா எம்பெருமானை தொழுகின்றோம், மற்ற தெய்வங்களை பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி நடந்துப்பீங்களோ, செவிப்பீங்களா, ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரா, உங்க கேள்வியே தப்பு, சாஸ்திர விரோதமா நீங்க கேட்குறீங்க அப்படின்னாரா. எல்லாரும் பார்த்தாலும் என்ன இது சாஸ்திர விரோதமா என்ன கேள்வி கேட்டோம், மற்ற தெய்வங்களை பார்த்தா நீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு கேட்டது சாஸ்திர விரோதமா அப்படின்னா. நீங்க அப்படி கேட்கக்கூடாது, உங்களை பார்த்தா மற்ற தெய்வங்கள்லாம் எப்படி நடந்துக்கும் அப்படின்னு தானே நீங்க கேட்டிருக்கணும். அப்படி கேட்காம நான் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கு எப்படி சொல்றீங்க? ஏன்னா யாரெல்லாம் எம்பெருமானை தொழுகிறார்களோ, எம்பெருமானுடைய அடியவர்களோ அவர்களை மற்ற தேவதாந்திரங்கள் எல்லாம் வந்து சேவிக்கின்றன. யமனே என்ன பண்றான், மேலும் மேலும் நமஸ்கரிக்கின்றான். அப்படி இருக்கும்போது அந்த ஆழிமழைக்கு மன்னனாக இருக்கக்கூடிய, அதாவது மழைக்கடவுளாக இருக்கக்கூடிய வருணன் என்ன பண்ணுவான், ஆண்டாளை பார்த்தவுடன் ஆண்டாளுக்கு கட்டுண்டிருக்கின்றான் எம்பெருமான். அப்போ ஆண்டாளை கண்டிப்பா நமஸ்கரிக்கணும் சேவிக்கணும்ன்றத அவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணா, மாதம் மும்மாறி பெய்யுதுன்னு சொன்ன உடனே ஓடி வந்துட்டு ஆண்டாளை பார்த்து சொல்லுங்கோ, நான் இப்ப செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன், கட்டளை இடுங்கோ அப்படின்னு கேட்கிறான். அப்போதான் ஆண்டாள் சொல்ல ஆரம்பிக்கிறா, ஆழிமழை கண்ணா. ஆழிமழை, ஆழி என்னென்ன, சுழன்று சுழன்று அடிக்கக்கூடிய அந்த மழைக்கு அண்ணன், அதாவது மழைக்குடைய கடவுளே, மழைக்கு எஜமானனே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆழின்றது அந்த சின்னதா வரக்கூடிய ஆழி சிற்றலைகள், அந்த மாதிரியான சுழன்று சுழன்று அடிக்கக்கூடியது அந்த மழைக்கு அண்ணனே அப்படின்னும் கொள்ளலாம். என்னன்னா மழை கண்ணன் அப்படின்னு சொல்லலாம். ஆழிமழை கண்ணன் நம்ம வழக்கத்திலே பார்ப்போம், யாரையாவது பார்த்தா என்ன கண்ணா கண்ணா அப்படின்னு கூப்பிடுறோம். அது என்ன, யாரை பார்த்தாலும் அந்த கிருஷ்ணனுடைய அனுபவம் தான் நம்முடைய நெஞ்சில் இருக்கிறது. அதனாலதான் யாரை பார்த்தாலும் கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் இங்கு ஆண்டாள் ஆழிமழை கண்ணா அப்படின்ற வாக்கியத்தில் பயன்படுத்துகின்றாள். நம்மாழ்வாரும் தெரியப்படுத்தும் போது என்ன சொல்றார், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். அப்போ எதை பார்த்தாலும் கண்ணனாகவே நமக்கு தெரிகிறது. அதனால்தான் ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஆண்டாள் இங்கு கூறுகின்றார். நீ என்ன பண்ணணும்னா மழை பொழியணும். எப்படி மழை பொழியணும்னா நிறைய மழை பொழியணும்னு சொல்றா. சொல்லும் போது அந்த வருணன் கேட்கின்றானா, பாவ புண்ணியத்துக்கு பார்த்துதானே நான் மழை பொழியணும், நான் பாட்டுல அதே மாதிரி எவ்வளவு வேணாலும் பொழிஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆண்டாள் சொல்றா, இந்த ஊரார் என்ன பண்ணா அவளுடைய பாவ புண்ணியங்கள் என்ன, அதை பார்த்து மழை பொழியாதே, நீ எவ்வளவு பெருந்தன்மை, நீ உன்னுடைய இதை பார்த்து பொழிய வேணும், உன்னுடைய பெருமைக்கு தக்கபடி பொழிய வேணும். புண்ணியம் செய்தவர்களிடத்துல எப்படி இருக்கணும்னா, ஆழிமழை கண்ணானா புண்ணியம் செய்தவரிடத்தில் வர்ஷிக்க வேணும், புண்ணியம் செய்யாதவர்களிடத்தில் வர்ஷியாது இருக்கணும்ன்றதுதான் நியதி. ஆனா அப்படி நீ பண்ணாத, நீ என்ன பண்ணு, உன்னுடைய பெருமைக்கு தக்கவாறு மழை பொழிய வேணும். அப்போ ராமாயணத்திலே சீதை லங்காவில் சிறையுண்டு இருக்கிறாள். அப்போ அந்த குரங்கு, அந்த ராட்சசிகள் எல்லாம்
பண்ண பாவம், அதை அவ ஹிம்சிக்கிறா. அப்போ ஹனுமன் அவர்களை நான் வதைக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொன்னான், பாபா நாம்பா சுபா நாம்பா அப்படின்றது அந்த அந்த பாசுரம் சொல்றது. பாவிகளா இருந்தாலும் புண்ணியவான்களா இருந்தாலும் என்ன பண்ணணும்னா கருணை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத அங்க பிராட்டி நமக்கு காட்டி கொடுத்தால், அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும், உன்னுடைய பெருமைக்கு தக்கவாறு பெய்ய வேண்டும். அதுவும் இல்லாம ஒன்று நீ கைகரவேல், என்ன பண்ண எதையும் ஒளிச்சு வச்சுக்காத, எல்லா மழையும் பொழிஞ்சிடணும், மொத்த மழையும் பொழியணும். நான் சொல்றேன், நீ கேட்டே ஆகணும். எங்கள் நியமனத்தால என்ன பண்ண மழை பொழியும் போது புண்ணியங்கள்லாம் பார்க்காம எல்லா மழையும் பொழிய வேணும். உங்களுக்கு மழை பொழிவதற்கு எங்கிருந்து ஜலம் கொண்டு வருது? அடுத்த கேள்வி கேட்கிறான், எங்கிருந்து கொண்டு வருது அப்படின்னா இங்க ஏரி குளம் அங்க போய் எல்லாம் கொண்டு வராது, அதெல்லாம் போராது. என்ன பண்ணும், சமுத்திரத்துக்கு போயிடு. நீ சமுத்திரத்துக்கு போய் அங்கிருந்து குடம் குடமாக கொண்டு வா. அப்படி கொண்டு வரும்போது என்ன மாதிரியான துவனியோட வரணும் அப்படிங்கிறது ஹனுமன் இலங்கைக்கு போயிருக்கான், வரவே இல்லை. இங்க ஜாம்பவான்லாம் அச்சோ ஹனுமன் போனானே வரவே இல்லையே, சரி பட்டினி கிடந்து நம்ம உயிரை விட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்ணான்னா ஹனுமன் திரும்பி வரும்போது பெரிய சத்தத்தோட ஆரவாரத்தோட வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவ அந்த உயிரை விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கைவிட்டார்கள் அப்படிங்கிறத ராமாயணம் காட்டி கொடுக்கிறது நமக்கு. வருணா நீ என்ன பண்ணணும்னா ஆழியும் புக்கு முகர்ந்து கொடார் தேரி, என்ன பண்ணணும், கடலுக்கு போய் குடம் குடமாக முகர்ந்து கொண்டு அத வரும்போது எப்படி இருக்குமா, கர்ஜனையுடன், எப்படி ஹனுமன் வரும்போது கர்ஜனையுடன் வந்தானோ அந்த மாதிரி நீ கர்ஜனையோட வரணும். வரும்போது எப்படி இருக்கணும்னா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, வரும்போது அந்த மேகங்கள்லாம் கருப்பா இருக்கான். அது எப்படி கருப்பா இருக்கிறது அப்படிங்கிறத ஊழி முதல்வன், அந்த ஊழி காலத்திலே எம்பெருமானுடைய நிறம் அந்த மாதிரி கருப்பா இருந்தது. அந்த மாதிரியான முன்னேன் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே விண்ணில மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் அப்படின்ற மாதிரி ஆண்டாள் சொன்ன மாதிரியே அந்த கருத்த மேடம் ஊழி முதல்வன், அவனுடைய கருத்த ஊழி, அந்த ஊழி காலத்தில் எம்பெருமானுடைய அந்த திருமேனி கருத்து இருந்தது. அந்த மாதிரி கருத்து அந்த மாதிரி வரணும். நீலதோய தமயஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்கரா அப்படின்னு அந்த வேத வாக்கியங்கள்லாம் சொல்ற மாதிரியே அவனுடைய மெய் கருத்து இருந்தது. உருவத்தில் அவன மாதிரியே இருக்கே. கருத்ததை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கரு மேகங்கள் கண்டால் கண்ணனே வந்திருக்கா மாதிரி தோன்றதான் அவளுக்கு. அதனால கண்ணனையும் மேகத்தையும் ஒப்பிடுகின்றாள் ஆண்டாள் இங்கு. எம்பெருமானுடைய நிறம் போன்றே உன்னுடைய நிறமும் இருக்கின்றது. சரி எம்பெருமானோட நிறம் மாதிரி இருக்கு, ஆனா என்ன உன்னுடைய குணமும் அப்படி இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை நீ நடந்துக்கணும். நீ எம்பெருமான் மாதிரியே இருக்கியே, அப்ப எம்பெருமான் மாதிரி நடந்துக்க வேண்டாமா அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறான். ஒரு சமயம் ரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் நாச்சியார் திருக்கோலம் போட்டான். நாச்சியார் திருக்கோலம் போட்டுண்டா அவன் என் பிராட்டி மாதிரியே இருக்கான் இல்லையா, பார் பிராட்டியோட உடைகள் எல்லாம் நான் இது பண்ணிருக்கேன், பிராட்டியோட நகைகள் எல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பராசர பட்டரை பார்த்து சொன்னாராம். பராசர பட்டர் சுத்தி சுத்தி வந்தார். ஆமா சுவாமி, நீங்கோ பிராட்டி மாதிரியே இருக்கீங்கோ, என்ன ஒரே ஒண்ணு மட்டும் கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னா. என்னது என்னிடம் குறையா, என்ன குறை அது சொல்ல அப்படின்னாராம். நீங்க பிராட்டி மாதிரிதான் இருக்கீங்கோ, ஆனா பிராட்டியோட கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த கருணை உங்ககிட்ட இல்ல அப்படின்னு பராசரப்பட்டர் எம்பெருமானிடம் கூறினாராம். அந்த மாதிரி அந்த மேகங்கள் எம்பெருமானை போலவே இருக்கின்றன, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து இருக்கின்றன, ஆனா எம்பெருமான் மாதிரி இல்லையே அப்படின்னு ஆண்டாள் கூறுகின்றாள். அப்படிப்பட்ட கருமையுடைய அந்த மேகங்கள் என்ன பண்ண மெய் கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில். பாழியந்தோள் அப்படின்னா என்ன, ஒரு தோல் அது எப்படி இருக்குன்னா அப்படியே பலம் உள்ளதா இருக்கான். அந்த பலம் மட்டும் இல்ல, அதுல சுந்தர தோளுடையான் எம்பெருமானுடைய தோள்கள் பலமும் பொருந்தி இருக்கு. அதே நேரத்துல அழகு கொள்ளை கொள்ளக்கூடிய அழகாகவும் இருக்கிறது. ஒரே நேரத்துல ரட்சகமாகவும் இருக்கின்றது, போக்கியமாகவும் இருக்கின்றது. அதுதான் ஆழ்வார்களும் கொப்பூழில் எழுகமல பூ அழகர் அப்படின்னு அழகா சொல்றார். அப்போ பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, அப்போ பாழியம் தோல், அந்த தோல் ரெண்டாவும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பத்மநாபனுடைய கையில் எப்படி இருக்கான், இந்த மழைகள் வரும்போது ஆழிபோல் மின்னி, மின்னல் என்ன பண்றதான் சக்கராயுதம் மாதிரி மின்றதான், அந்த மின்னின் இருக்கு அப்படின்றத சொல்றான்.
அதுவும் எப்படி சந்தோஷத்துல மின்றது அப்படிங்கிறா. எப்படின்னா அந்த பத்மநாபன் ஏன் சொன்னா, அந்த பத்மநாபனுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மன் தோன்றினான். குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவா, கொண்டாடுவா இல்லையா? அந்த சந்தோஷத்தை பிதா வெளிக்காட்ட மாட்டார். ஆனா அவர்களை சேர்ந்தவர்கள், ஒரு ராஜாவுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா என்ன பண்ணும், பிரஜைகள் அனைவரும் கொண்டாடுவா. எப்படியெல்லாம் கொண்டாடுவாளோ அப்படி கொண்டாடுவா பிரஜைகள். அந்த மாதிரிதான் தசரதனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்போ தசரதன் அந்த நாட்டை சொன்னானா, நான் 7 வருஷங்களுக்கு நீங்க எந்தவித வரியுமே கட்ட வேண்டாம் அப்படின்னு அறிவிச்சானோ. அந்த அளவுக்கு அந்த பிரஜைகள் சந்தோஷப்பட வேண்டும், குதூகலிக்க வேண்டும். அதனால்தான் இங்க பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி அந்த சக்கராயுதம் அந்த மின்னல்கள்லாம் சக்கராயுதம் மாதிரி மின்றது, பலம்புரி போல் நின்றது என்று. எப்போ சக்கரம் வந்ததோ உடனே சங்கம் வந்துட போறது. என்ன சுடராழியும் பல்லாண்டுன்னு சொன்னா அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு எப்படி தந்தையும் பாடுகின்றார். அந்த மாதிரி அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நாணவியும் தலைப்பெய்வது ஞானுகளோ. எங்கெல்லாம் எங்கு சக்கரம் வருகின்றதோ அங்கு சார்கவில்லும் வந்து விடுகின்றது. வலம் புரிபோல் நின்றது என்று அப்படின்னு சொல்றான். அந்த கோஷம், அதாவது எம்பெருமானுடைய இந்த கோஷம், அந்த பாஞ்சசன்யத்தினுடைய கோஷம் வந்துதான். அது எப்படி இருந்ததுன்னா, திருதராஷ்டிரனுடைய அந்த புத்திரர்களுடைய ஹிருதயத்தை பிளந்தது. ஒரே இதுதான், ஏற்கனவே பார்த்தோம். தோல் அது அழகாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் பலம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த சங்கம் எப்படி இருக்கா, அந்த சங்கத்திலிருந்து வரக்கூடிய ஒளி ஒரு சிலருக்கு இனிமையை கொடுக்கின்றது, ஒரு சிலருடைய ஹிருதயங்களை பிளக்கின்றது. ஒரே ஒளிதான், ஆனால் ஒருவருக்கு ஒரு மாதிரி செய்கின்றது அப்படிங்கிறத இங்கு ஆண்டாள் அழகாக குறிப்பிடுகின்றாள். அந்த சங்கொலி எப்படி இருக்கணுமா, அதிர்ந்து நின்றுடக்கூடாது. அந்த சங்கொலி வந்துட்டே இருக்கணும், வந்து தொடர்ச்சியாக வரணும். அப்படிப்பட்ட மழை எப்படி இருக்கணுமா, மழை கடல்ல போ, குடமா முண்டுக்கோ, வரும்போது நல்ல சத்தத்தோட வா. அது இல்லாம எம்பெருமானுடைய அந்த வில் மாதிரி அந்த சக்கரம் மாதிரி மின்னல்களுடனும் சார்ந்தவில் அந்த ஓசை எப்படி வலம்புரி சங்கினுடைய ஓசை போலவும் எல்லாத்தையும் கொண்டு இங்க என்ன பண்ணணும், அதிர்ந்துட்டே இருக்கணும், விடாமல் முழங்குற மாதிரி தாழாதே, எப்பவுமே காலதாமதம் செய்யாதே, உடனே பண்ணு. ஏன் உடனே பண்ணோம்? எம்பெருமான் எப்படி இருந்தார், மேகங்கள் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் ஆழ்வார் சொன்னாமா. அந்த ஆழ்வார் மேகங்கள் எம்பெருமானை ஒத்து இருக்கின்றன. அப்ப என்ன பண்ண, காலமே தாழ்த்த கூடாதே. கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்தின உடனே எம்பெருமான் எவ்வளவு வேகமாக விரைந்து வந்தார் அவனை காப்பதற்காக. கருடனையே தூக்கி மேல போட்டுன்னு அவன் உடனே ஓடி வரான். அந்த மாதிரி நீ காலதாமதமே செய்யக்கூடாது. சரியான நேரத்திலே காலம் தாழ்த்தாமல் என்ன பண்ணணும், எப்படி பெய்யணும் தெரியுமா? ராமன் எம்பெருமான் போர்க்களத்திலே இருந்தான். அவன் போர்க்களத்துல அந்த சார்க வில், அந்த வில்லுல அப்படி கால் பட்டுதான் சார்க முதைத்த சரமழை போல் வாளி மழை பொழிந்த சிலை அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்ற மாதிரி அப்படியே எக்கச்சக்கமான அம்பு மழைகளாக பொழியணும். நீ எப்படி பொழியணும், அந்த அம்பு எம்பெருமானுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் போலே உன்னுடைய மழையானது, உன்னுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் போலே உன்னுடைய மழை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் சொல்லுகின்றாள். ராமனுடைய ஒரு சைன்யம், அவனுடைய கோதண்டம் என்ற வில்லில் இருந்து புறப்பட்ட அந்த அம்புகள் எப்படி இருந்ததுன்றது ராமாயண வாக்கியம் சொல்றது. ததோ ராமோ மகா தேஜோ தனுராதாய வீரியவான் பிரவிஷ்ய ராட்சசம் சைன்யம் சரவர்ஷம் வவர்ஷகா. அதாவது மகா தேஜஸ்வியான வீரியவானான ராமன் எப்படி பண்ணானா, அந்த ராட்சச சைன்யத்துக்குள்ள நுழைஞ்சதுதான் தெரிஞ்சது. ஆனா பார்த்தா சரமழையா அப்படியே அந்த அம்புகள் புறப்பட்டு சென்றன. அதுதான் நம்மாழ்வார் வாளி மழை பொழிந்த சிலையா அப்படின்னு அழகாக குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட மழையினை நீ பெய்ய வேணும் அப்படின்னா சொன்ன உடனே என்ன பண்ண வருணதேவன், சரி இப்ப பெஞ்சிடுவா அப்படின்னு கேட்கிறான். இல்ல இரு காலம் எப்ப சொல்றனோ, நான் இந்த நோன்பு நோக்கின்றோம், இந்த பாவை நோன்பிற்கு எந்த இடையூறுமே வந்துவிடக்கூடாது. ஆனால் நாங்கள் மகிழ்ந்து நீராட வேண்டும். மகிழ்ந்து நீராடுதல் நான் என்ன அப்படிங்கறது சொல்லி இந்த பாவை நோன்பு முடியும் போது நாங்கள் சொல்லும் போதுதான் என் பெயரும் அப்படின்னு கட்டளை இடுகின்றாள் வருணதேவனுக்கு. நாங்கள் மகிழ்ந்து நீராடுதல். எப்படி மகிழ்ந்து நீராடுதல்? மகிழ்ச்சின்றது என்ன? அதுதான் கண்ணன் பெருமானுடன் கூடி நீராடுதல். நான் தனியா நீராடினா மகிழ்ச்சி இல்லையே, எம்பெருமானுடன் சேர்ந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. நான் இதே மாதிரி இல்லை, கண்ணனுடன் சேர்ந்து நீராடுறதுனால
கோட்டிய வில்லோடு மின்னுமேக குழாங்கள்கால் காட்டேன் என்னும் ஒரு எண்ணுயிர்க்கு அது காலனேன்னு கிடையாது. அப்படிலாம் இல்லை. நாங்கள் எம்பெருமானுடன் சேர்ந்து நீராடுகின்றோம். அதனால என்னது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அதுதான் ஆள வந்தார் அழகா சொல்றாரு. கதாகம் ஐகாந்திக நித்திய கிங்கரகா பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதகா அப்படின்னு சொல்றாரு. எப்ப எம்பெருமான் உகக்குமாறு நான் அடிமை செய்து இந்த ஜென்மம் சாபல்யம் அடைந்தவனா எப்ப இருப்பேன்? எம்பெருமான் உகக்க வேண்டும். உங்களது ஒவ்வொரு காரியமும் எம்பெருமான் உகப்புக்காக இருக்க வேண்டும். அதுதான் நம்மாழ்வாரும் என்ன சொல்றார், எம்பெருமானுடைய முகமலர்த்தியே தமக்கு ஒரு பரம ஆனந்தத்தை கொடுக்க வல்லது. அத பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும்போது அதற்குண்டான எடுத்துக்காட்டு எப்படின்னா, ஒரு பிரதிபலத்தையான ஸ்திரீக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை தரும்னா, பர்த்தாவினுடைய விகாச பிரயோஜனம், அவனுடைய முகமலர்ச்சி தான் அந்த ஸ்திரீக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும். அப்போ மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ந்து நீராடுதல். ஆண்டாலும் அவருடைய கோஷ்டியினரும் மகிழ்ந்து நீராடப் போகின்றார்கள் எம்பெருமானுடைய உகப்புக்காக. அந்த உகப்புக்காக நீராடும் போது என்ன பண்ணணும், வருணதேவா நீ கரெக்டா சரியான அளவிலே மழை பொழிய வேணும். எப்படி மழை பொழிய வேணும்? கடலில் சென்று முகர்ந்து அந்த வரும்போது அந்த தேஜஸும் இருக்க வேண்டும், சத்தமும் இருக்க வேண்டும், வர்ஷிக்க வேண்டும். எம்பெருமானுடைய அந்த சார்ந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போன்று மழை பெய்ய வேணும். நான் சொல்லும் போது அந்த பாவை நோன்பு முடியும் போது பெய்ய வேணும் அப்படின்னு அந்த வருண பகவானுக்கு இந்த பாசுரத்தில் அழகாக கட்டளை இடுகின்றாள். இந்த பாசுரம் மூலமாக எம்பெருமானுடைய உகப்புக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியமாக நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.